நம்ம விவேக்ஸ்ல வெறும் 175 பே பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு புதிய கென்ஸ்டார் சோலோ மைக்ரோவேவ் அவன் 20 லிட்டர்ஸ ஈஸியா எடுத்துட்டு போங்க. இந்த ஆஃபர் அனைத்து விவேக்ஸ் கிளைகளிலும் உண்டு. உக்ரைன் எல்லையில் குவிக்கப்பட்டிருக்கும் ரஷ்ய படைகளில் ஒரு சில முகாமிற்கு திரும்பியுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதி வழங்குகிறார். கணபதி, பதற்றம் தணிந்திருக்கிறதா? அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாட்டு அதிபர்கள் பேச்சு உக்ரைன் நாட்டின் எல்லையில் பல்வேறு பகுதிகளிலே 1,30,000 படை வீரர்கள் மற்றும் பீரங்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை ரஷ்யா குவித்திருந்தது. அதிலே ஒரு பகுதியிலிருந்து வீரர்கள் மற்றும் ஆயுதங்களுடன் தற்போது தங்களுடைய முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது ரஷ்யா உக்ரைன் எல்லையில் உள்ள வீரர்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது. எதனால் குறைக்கிறது என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் வீரர்கள் ரஷ்ய முகாம்களுக்கு திரும்புகிறார்கள் என்கிற செய்தியை உக்ரைன் அரசும் உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்ய அரசு சொல்லியிருப்பது என்னவென்றால், இந்த வீரர்கள் போர் பயிற்சிகளுக்காக அங்கே சென்றிருந்தார்கள் என்றும் பயிற்சியை முடித்துக் கொண்டு தற்போது திரும்புகிறார்கள் என்றும் தகவல் அளித்துள்ளனர். ஆகவே இரண்டு பக்கங்களிலும் இருந்து ரஷ்ய வீரர்கள் எல்லையிலிருந்து திரும்புகிறார்கள். முகாம்களுக்கு செல்வதால் எல்லையில் வீரர்களின் எண்ணிக்கை குறைகிறது, பதட்டமும் குறைகிறது என்கிற தகவல் வெளிவந்திருக்கிறது. ஆகவே போர் நோய்கள் சூழ்ந்து எந்த நேரமும் போர் நிகழலாம் என்கிற நிலையிலே இது ஒரு சரியான நடவடிக்கையாக இரண்டு பக்கங்களில் இருந்தும் கருதப்படுகிறது. உக்ரைன் சொல்வது என்னவென்றால், பேச்சுவார்த்தை காரணமாக இவர்கள் திரும்பி செல்கிறார்கள். நாங்கள் உறுதியாக எங்கள் நிலைப்பாட்டை எடுத்துரைத்ததால் ரஷ்யா படைக்குறைப்பில் ஈடுபட்டுள்ளது என்று உக்ரைன் தரப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்திலே ரஷ்ய தரப்பிலே போர் வீரர்கள் தங்களுடைய பயிற்சிகளை முடித்துக் கொண்டு திரும்புகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான முழு விவரங்கள், பேச்சுவார்த்தை எப்படி தொடரும் என்கிற விவரங்கள் அனைத்துமே விரைவிலேயே இரண்டு பக்கங்களிலிருந்தும் தெரிவிக்கப்படும் என சொல்லப்படும் நிலையிலே பதட்டம் குறைவது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்றால் அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் உக்ரைன் நாட்டிலே படைகளை குவிக்கக்கூடாது என்றும் கிழக்கு யூரோப் பகுதியிலே அவர்களுடைய படைகளை குறைக்க வேண்டும் எனவும் ரஷ்யா வலியுறுத்துகிறது. அதே போலவே முன்பு சோவியத் யூனியனில் இருந்த நாடுகள் எதுவும் நேட்டோ ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படக்கூடாது எனவும் வலியுறுத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்கும் என்பது குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்த போதிலும் இப்போதைக்கு பதட்டம் குறைகிறது என்பது உடனடியாக உக்ரைன் பகுதியில் இருந்து வரும் செய்தியாக இருக்கிறது. பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. நம்ம விவேக்ஸ்ல வெறும் 175 பே பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு புதிய கென்ஸ்டார் சோலோ மைக்ரோவேவ் அவன் 20 லிட்டர்ஸ ஈஸியா எடுத்துட்டு போங்க. இந்த ஆஃபர் அனைத்து விவேக்ஸ் கிளைகளிலும் உண்டு.